என் அன்பு குழந்தையே, எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர இன்றைய தினம் முழு ஆசிகளை வழங்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று முழுமையாக அறிந்தவன் நான். உன் வாழ்விற்கு தேவை எது, சிறந்தது எது என்று அனைத்தும் அறிந்த நான் அதை உனக்கு கொடுத்து மகிழ வந்திருக்கின்றேன். இத்தனை நாள் கேட்டு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக கிடைத்துவிடும். காலம் நேரம் இரண்டும் சரியாக கூடி வரும் பொழுது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிலையானதாக எப்பொழுதும் இருக்கும். சரியான நேரம் இல்லாத பொழுது அதை கொடுப்பதனால் எந்த ஒரு பலனும் நீ பெற முடிவது இல்லை. அதனால் தான் இத்தனை கால தாமதமானது. இனி அதை நீ பெறும்பொழுது அது உன் வாழ்விற்கு முழு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக உனக்கு கிடைக்கும். எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் முடித்து வைத்து விட்டேன். நீ ஆசைப்பட்டது உன் வாழ்வில் உன் கரம் வந்து சேரும். இத்தனை நாள் மனம் கலங்கிய விஷயங்கள் எல்லாம், உனக்கு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவை பெற்று இனி என்னுடைய கருணை பார்வையினால் முழு ஆசீர்வாதத்தினால் உனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும். உன்னுடைய உண்மையான அன்பிற்கு ஒரு மதிப்பும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே. அந்த அன்பு பாசம் எப்பொழுதும் தோற்று போகாது. உன்னை தோற்கடிக்க இனி யாராலும் முடியாது. உண்மையையும் தர்மத்தையும் வாய்மையையும் யாரும் வெல்ல முடியாது. இறுதியில் அதுதான் ஓங்கி உயர்ந்து நிற்கும். வீழ்ச்சி அடைவது போல தோற்றங்கள் தெரிந்தாலும் அது உண்மையில் விழப்போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, எங்கே பணிவும் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அங்கே வெற்றியும் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். என்னுடைய சச்சரித்திரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயமாக தினம்தோறும் படித்து வா. உன் மனதின் விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்விற்கு தேவையான பல குறிப்புகள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் அதன் மூலமாக நான் விடை அளிப்பேன். எப்பொழுது எல்லாம் என்னுடன் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த புத்தகத்தின் வாயிலாக நான் உன்னோடு பேச முற்படுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி எப்பொழுதும் என்னுடைய துணை உனக்கு இருக்கையில் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நெருங்காமல் உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னை மட்டுமல்லாமல் உன்னுடைய நலனை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுடைய நலனும் என்னால் பாதுகாக்கப்படும். இந்த கலியுகத்தில் மாயையின் பிடியில் சிக்கி கொண்டு மீள முடியாத துன்பத்தில் தவித்து கொண்டு இருப்பவர்கள் கூட என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் முழுமையாக மீண்டு வெளிவந்து இப்பொழுது மிகவும் நலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் நீ அறிந்திருக்கின்றாய். அதே அற்புதம் உன் வாழ்வில் எப்பொழுது நடக்கும் என்று தான் காத்து கொண்டிருக்கின்றாய். அற்புதங்களால் உன் வாழ்க்கையை நிரப்ப இந்த சாய்நாதன் நான் வந்து விட்டேன். ஒவ்வொரு நொடியும் இனி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கக்கூடிய நொடியாக நிச்சயம் இருக்கும். உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு தடுமாற்றமும் தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய முயற்சிகளையும் அன்றாட கடமைகளையும் நீ செய்ய வேண்டும். யார் உன்னை சுற்றி எப்படி நடந்து கொண்ட பொழுதிலும் நீ என் பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். யார் உன்னை குற்றம் கூறினாலும் குறை கூறினாலும் அதையெல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் அவர்களிடமும் பணிவோடு சென்று நீ என் பிள்ளை என்று நிரூபிக்க வேண்டும். சகித்து கொள்ளப்படுவதால் விட்டு கொடுத்து வாழ்வதால் யாரும் குறைந்து போவது இல்லை. படிப்படியாக உன்னுடைய நிலைமை வளரத்தான் செய்யும். அவர்கள் மத்தியில் நீ உயர்ந்துதான் நிற்பாய். மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசற் கதவை தட்டும். வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை தேடி வரும். சரியாக அத்தனை வாய்ப்பையும் என்னுடைய அருளால் நீ பெற்று மகிழ்வாய். உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்திற்கு அடிப்படையாக அமையக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் அதை பெற்று மகிழப் போகின்றாய். அப்பா சாயி, இத்தனை நாள் நான் காத்திருந்ததற்கு இப்பொழுது வழி கிடைத்து விட்டது. நல்லதொரு வழியை கொடுத்து விட்டாய், நன்றி என்று நீ எனக்கு நன்றி சொல்வாய். மனதை அமைதியாக வைத்து தினம்தோறும் 10 நிமிடம் தியானம் செய்யும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் நல்ல நிம்மதி கிடைக்கும்.
ஆர்ப்பாட்டமான மனதோடு அவசர அவசரமாக எதையும் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருந்தால் அது அவஸ்தையை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விடும். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அவசரமும் இல்லாமல் நிதானத்தோடு சிந்தனை செய்து நிதானத்தோடு செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாயாக. வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து காண்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுத்து தானாக வந்த வழியே சென்று விடும். அனுபவங்களை பெற்று இனி வரும் நாட்களை உன் வசப்படுத்தி கொள்ளப் போகின்றாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருப்பதால் எது நடந்த பொழுதிலும் நன்மைக்குத்தான் நிகழ்கின்றது என்பதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள். என்ன நடந்தாலும் அனைத்தும் என்னுடைய அருளால் சரியாகும் என்பதையும் புரிந்து கொள். எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இருந்தாலே அனைத்தையும் நீ சாதித்து விடலாம். எல்லா தடைகளையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும். உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை சுலபமாக உன்னால் எட்டி பிடிக்க முடியும். உயர்ந்த குணங்களை கொண்டிருக்கின்றாய். உனக்கான தனித்துவம் மிகுந்து இருக்கின்றது. உன் குறிக்கோள் உன்னிடம் வலுவாக இருந்தால் போதும். அதற்கான முயற்சியில் ஒரு தெளிவு இருந்தால் போதும். எந்த தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து நீ வெற்றியை பெற நான் வழி செய்வேன். நேற்று வரை உன் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் இனி உன்னிடத்தில் இல்லாத அளவிற்கு இன்று முதல் உன் மனதில் மகிழ்ச்சி தொடரும்படி நான் செய்வேன். நிலையில்லாத இந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷத்தை நிலையானதாக கொடுக்க நான் விரும்புகின்றேன். உன்னுடைய முந்தைய நடவடிக்கையெல்லாம் இருந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பத்தில் இருந்தாய். குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இதை செய்தால் நல்லது நடக்கும் என்று உன் மனதிற்குள் தோன்றி அதை செய்து முடிப்பாய். திட்டம் வகுத்து உன்னுடைய செயல்கள் இருக்குமேயானால் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் சுலபமாக சாதிக்கலாம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நான் காண்பிக்க போகும் அற்புத மழையால் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக குளிரும். என் அன்பு குழந்தையே, பசுமையான வாழ்க்கையை செழிப்பாக நீ வாழப் போகின்றாய். வறண்ட நிலம் போல இருந்த உன் வாழ்க்கை செழிப்போடு பூத்து குலுங்கப் போகின்றது. பூந்தோட்டமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. உல்லாசமாக இனி அதில் உலா வருவாய். என்னுடைய அருள் ஆசையால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தே தீரும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மிகுந்த சந்தோஷத்தை பெறுவாய். இன்றைய நல்ல நாளில் என்னுடைய ஆசிகளை முழுவதுமாக பெற்றதன் காரணமாக எல்லா வளங்களையும் நீ பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டாய். பாவ கணக்கு முடிந்து புண்ணியத்தின் கணக்கு இன்று முதல் ஆரம்பம். அதிசயத்திற்கு மேல் அதிசயம் இனி நடக்கும். நல்லது நடக்கும்.